வணக்கம். வீக்கெண்ட் என்ன சமைச்சேன்னு பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை, வேக வச்ச டபுள் பீன்ஸ், தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு கேபேஜ் வச்சு வடகறி, தோசை மாவு அளவா இருந்தனால இது கூடவே கொஞ்சமா கேரட்ட துருவி போட்டு பண்ண சேமியா உப்புமா. லஞ்சுக்கு சிம்பிளா ஒரு நார்த் மீல் தான் பண்ணியிருக்கேன். சப்பாத்தி, வடிச்ச சாப்பாடு, ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணியும் சீரக சம்பா அரிசி வச்சுட்டு பீஸ் புலாவ் பண்ணியிருக்கேன். நான் தேங்காய் பால்லாம் ஊத்தல. சப்பாத்திக்கும் பீஸ் புலாவுக்கும் தொட்டுக்கிற மாரி காலிஃப்ளவர் வறுவல், தயிர். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு அடிக்கிற குளிருக்கு நல்லா சுட சுட வாழைக்காய் வச்சு பஜ்ஜி பண்ணேன். மதியானம் பண்ண சாப்பாடு கொஞ்சம் மீந்துருச்சு. அதுவும் கொஞ்சம் பாசிப்பருப்பும் வேக வச்சுட்டு பொங்கல் தாளிச்சிட்டேன். மிச்சமான சாப்பாடில் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொல்லுங்க. கூடவே தேங்காய் சட்னி. சண்டே என் பையன் ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டே சொல்லியிருந்தாங்க. ஆனால் புயல் காரணமாக மழை பெஞ்சிட்டே இருந்தனால ஸ்போர்ட்ஸ் டே போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. அவங்க இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் சாப்பாடெலாம் சமைச்சு வச்சுட்டேன். ரொம்பவே சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பச்சை பட்டாணி வச்சுட்டு கோதுமை ரவை உப்புமா. என் பையனுக்கு சிவப்பவுல நல்லா கழுவிட்டு அதில் பால், நாட்டு சர்க்கரை, தேங்காய் துருவல், ஏலக்காய் தூள்லாம் போட்டு இனிப்பவல் பண்ணி வச்சுட்டேன். லஞ்சுக்கு வடித்த சாப்பாடு, தாளிச்ச பருப்பு, கத்திரிக்காய் பொரியல், கொஞ்சமாக வடகமும் அப்பளமும் பொரிச்சு வச்சுருக்கேன். ஊற்றின தயிர். டின்னருக்கு தோசை, பச்சை பட்டாணி, கேரட்டு, மாங்காய்லாம் வச்சு என்னோட ஸ்டைலில் பட்டாணி சுண்டல். எனக்கு பச்சையாக சாப்பிட்றத விட கொஞ்சம் வதக்கி சாப்பிட்டா பிடிக்கும். தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு கத்திரிக்காய் கொச்சு. தேங்க்யூ.